இந்த உயிர்வேலி போட்டதுனால மான் வந்து வெளியே போக முடியாமல் நகண்டு போக முடியாமல் எப்படி சிரமப்பட்டதுன்னு அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இப்போ எடுத்த வீடியோவை அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நான் நடந்து வர்றேன். சுமார் 6லேருந்து 8 மான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். ஏன்னா நான் தூரத்தில் இருந்தே மானை வந்து வீடியோ எடுத்தேன். போக முடியாமல் இங்கிட்டு அங்கிட்டு திணறிட்டு இருந்தது. அந்த வீடியோ வந்து உள்ளே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது காரணம் இந்த உயிர்வேலி. இதில் நான் இந்த இடத்த மட்டும் ஒரு செடி இல்லை பிடுங்கியிருக்காங்க. இந்த இடத்துல நான் முள் போட்டு மூடியிருக்கேன். அதனால் தாவி தாவி ஓடி இருக்கு. இந்த பக்கம் கால் பாதம் அந்த நடை அதாவது நடந்து போனது தடம் தெரியும். இதெல்லாம் எல்லாமே மான். இந்த இதுக்குள்ளே குனிஞ்சு கூடி போயிருக்கு. இது முள், அதாவது பரம்பைன்னு சொல்கிற மேல்ஜீரான்னு சொல்கிற முள். இது இழுத்துச்சுன்னா, அதாவது எந்த பக்கம் கூடி இழுத்துச்சோ அந்த சைடு கூடியே தான் வரணும். முள்ளை வந்து எடுக்கணும். ஆப்போசிட்டில் எடுத்தோம்னா கிழிச்சு விட்டுரும். அந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் தான் போகுது. இதை நீ அடைக்கணும். நல்லா ஜூம் பண்ணி பார்த்துருக்கேங்க. நான் வீடியோ எடுத்திருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது புள்ளிமான்னு சொல்கிற மான் வந்து எப்படி நம்ம தோட்டத்தில் இருந்து விடிய காலை 7 மணிக்கு கடந்து போகுதுன்னு பாருங்கள். ஃபோட்டோவில் நல்லா தெரியும். நின்று வேடிக்கை பார்க்குது. இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல. எட்டி அதாவது பயந்துக்கிட்டு இருக்குது. காரணம், நம்ம தோட்டத்துக்கு பின்பகுதியில் சீமக்கரோட முள் அதிகமான புதர் மாதிரி இருக்குது. அந்த சீமக்கரோட முள்ளை பற்றியும் நான் தெளிவான வீடியோ வந்து கொடுக்குறேன். அது எதற்காக கொடுக்குறேன்னு, அது ஏன்னா எல்லா வீடியோலையுமே ஒரு சில கருத்துக்கள் வந்து முக்கியமானது இருக்கும். சும்மா டைம் பாஸுக்காக மட்டும் நான் எடுத்திருக்க மாட்டேன். ஏதோ முக்கியமானது ஒரு கருத்து வந்து இருக்கும். இப்போ இந்த இதில் வந்து புள்ளிமான் கடந்து போகிறதுக்கு வந்து கடந்து போகாமல் இருக்கிறதுக்கு மெல்ஜீரா முள் வந்து கட்டாயம் வந்து பயன்படுது. நகண்டு போக முடியும், திணறுது. அந்த திணறுனதை தான் நான் வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். மானோட தொல்லை வந்து மான் வந்து புல் வகைகளை மட்டும் சாப்பிடும் இல்லை, செடி வகைகளில் அதிகமாக. அதாவது நான் இப்போ பயிர் செஞ்சுருக்கேன். என் பகுதியில் பயிர் செய்கிற எள்ளு செடியும் கொஞ்சம் கடிக்குது, பருத்தி காயும் கடிக்குது. அடுத்த பதிவில் சொல்கிறேன்.